எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பம்பலப்பட்டி சென்ட் பீட்டர்ஸ் காலேஜுக்கு முன்னால் தான் நிற்கிறேன். இங்கே நான் என்ன வந்தேன்னு சொன்னால் இங்கே ஃபுட் சைக்கிள்னு சொல்லி ஒரு சாப்பாடு கடை இருக்குது. இது முதல் வெள்ளவத்தையில் இப்போ டூலிப்ஸ் இருக்கிற இடத்துல இருந்தது. இப்போ அங்கே இப்போ ஒரு வருஷமாக நினைக்கிறேன் இங்கே மூவ் பண்ணி. அப்போ இன்றைக்கு இங்கே தான் சாப்பாடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வீடியோ எடுத்து போகிறேன். இடத்தை உங்களுக்கு சொல்லணும்னா வெள்ளவத்தை அந்த சந்தி இருக்குது, அந்த பிலவாவு சதலெல்லாம் கடந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே இந்த சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் வந்துடும். அதுக்கு முன்னால தான் இந்த ஃபுட் சைக்கிள் இருக்கு. இதோட பக்கத்துலேயே டேஸ்ட் ஆஃப் ஏஷியா இருக்கு. அப்படி சொல்லக்கூடிய கடைகள் நிறைய இருக்கு பக்கத்தில். நாங்கள் உள்ளே போயிட்டு என்னென்ன சாப்பாடு இருக்கு, விலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவோம். அதோட இங்கே டேக்அவேக்கு ஆஃபர்கள் இருக்கு. இப்போ மன்னார் ரெஸ்டாரண்ட் நாங்கள் போய் பார்த்துருக்கீங்க, அவங்க சொல்லியிருந்தாங்க டேக்அவே மற்றது ஆன்லைன் ஆர்டர் அதுகளுக்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி ஊபர் அதுகளில். அதே மாதிரி இங்கே டேக்அவேக்கு கொஞ்சம் ஆஃபர்கள் இருக்கு. இது முதல் வெள்ளவத்தையில் இருக்கேக்குள்ள நான் ஓட பண்ணி சாப்பிட்டு இருக்கிறேன். இந்த இதுதான் இன்னொரு தரம் கடைக்கு வந்து சாப்பிட்றேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேர்கர் ஒன்றுக்கு ஆஃபர் இருக்கு. 1290 பேர்கர் 990 போய் கொண்டிருக்கு. இப்போ அதே மாதிரி இங்கே மெனுவை பார்ப்போமாங்க. மெனுவில் நம்மள ரொட்டியும் கறியும், அதோட ஃப்ரைட் ரைஸ், காஷ்மீரி மசாலா, அந்த ஆகல் உரைப்பு இல்லாமல் காஷ்மீரி மிளகாத்தூள் விட்டுறது அந்த கலருக்கு மட்டும்தான். இப்போ அது பெருசாக உரைப்பாக இருக்காது. அதில் செய்கிற இந்த மசாலா ரொட்டி கொத்து அதில் இருக்குது. மற்ற பாஸ்தா கொத்தும் இருக்குது. அதே மாதிரி காஷ்மீரி மசாலாலேயே சீஸ் கொத்தும் இருக்குது. இப்போ கொத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்க. இதில் இருக்குது, இதில் இருக்குது. இங்கே சீஸ் கொத்து இருக்குது, பாலண்டி கொத்து இருக்குது. அதே மாதிரி கிளாசிக் நார்மல் கொத்து இருக்குது. இங்கே நைமிரிஸ் கொத்து, அந்த சின்ன மிளகாய் இருக்குதுன்னு அந்த கொச்சி மிளகாய் அதில் செய்கிற கொத்து இருக்குது. கொத்துக்கு அடோன்ஸும் இருக்குதுங்க. சீசி சாஸ், சில்லி பேஸ்ட், அந்த எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சமையல் போன்லெஸ் சிக்கன், கிரில் பீஃப் அப்படி எல்லாம். இதில் மற்ற நார்மலாக அந்த பாஸ்தா ஐட்டங்கள், சொப்ஸி ரைஸ், மற்ற நாசி குரங்கள் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் இந்த பேர்கர், ஷவர்மா, சப்மரைன், மற்ற சாண்ட்விச், இந்த தனியாக கிறிஸ்பி சிக்கன் வேணுமெண்டா அதை எடுக்கலாம். மற்ற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது தானே, அது கார்லிக் பிரெட், சலாட், அது சூப், அப்படி இவ்வளோ சாமானம் நீங்கள் எடுக்கலாம். சரி வாங்க, நான் ஒரு அரபிக் ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அரபிக் இல்லை, துபாய் ஸ்டைல் ஷவர்மா ஸ்பைசியாக. அரபிக்குன்னு ஒன்று இருக்குது, துபாய் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் உரைப்பானது. எனக்கு அந்த வளமையாக அந்த உரைப்புக்கு போய் இப்போ உரைப்பான சாப்பாடு சாப்பிடுவோம். இது ஆர்டர் பண்ணிக்கிட்டு வாங்க சாப்பாடு வர விட்டு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அண்ணா முதல் வெள்ளவத்தையில் இல்லை இருந்த நீங்கள் WSL மாத்த இப்போ பிரேம் இங்கே மாறினீங்க. அது இப்ப திருத்தி எடுத்துட்டாங்க. டூலிப்ஸ் எடுத்து செய்யறாங்க. அதான் முதல்ல அங்கே இருக்கல ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த ஃப்ரைட் ரைஸ். இப்போ கடைக்கு வந்தது இல்லை, கடைக்கு இண்டே தான் முதல் தர மாதிரி. சரி நாங்கள் சாப்பாடு வந்த உடனே டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கிறது. இங்கே மேலேயும் இருக்கு. என்னென்னா இப்போ மேலே ரிப்பேர் வேலை நடந்து கொண்டிருக்கிறதால கீழே மட்டும்தான் டைனிங் இருக்கு. மேலேயும் இடம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வேலை நடந்து கொண்டிருக்கிறதால டைனிங் மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு 40 பேருக்கிட்ட ஒரே நேரத்தில் டைனிங் பண்ணலாம் நீங்க. அதோட இங்கே டீ அதுகளும் வெளியில இருக்கு. டீ மற்றது ஐஸ்கிரீம் அதுகள். விடிய வந்தீங்கன்னா இந்த ஏலக்காய் டீ, ஹாட் சாக்லேட், காஃபி அதெல்லாம் ஓட பண்ணலாம். அதோட குல்ஃபியும் இருக்கு. குல்ஃபி 290 இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மத்தியான சாப்பாடு மெனு இருக்கு. ரைசங்கரி எண்ணெயில், மற்றது பாகிஸ்தானி கராச்சி தம் பிரியாணின்னு ஒன்று இருக்கு. சிக்கனில் மினியும் இருக்கு, ரெகுலரும் இருக்கு பிரியாணியில். அது சிக்கன் மட்டும்தான் மினி இருக்கு போல, மற்ற எல்லாம் மினி இல்லை, மற்ற எல்லாம் ரெகுலர் மட்டும்தான் இருக்கு. மத்தியானத்துக்குன்னு சொல்லி ஒரு தனி மெனு இருக்கு. விடிய சாப்பாட்டுக்கு வந்து இங்கே இன்னொரு மெனு இருக்கு. கடலை, மற்றது கவுப்பி, பயிர் அதெல்லாம் இருக்கு விடியக்கு. சரி நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்தோம்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபுட் சைக்கிள் என்ற பேரை கேட்டேன். இங்கே ஒரு சைக்கிள் ஒன்று வச்சிருக்கிறோம் மேலே.
இது முதல் வேறு ஒரு சைக்கிள் இருந்தேன் அந்த கடையில். நார்மல் ஐஸ்கிரீமும் இருக்கு. வெளியிலே ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன், அது சில நேரம் இருக்கும், இல்லாட்டி உள்ளுக்கு வந்து வாங்கலாம். இதில் ஒவ்வொன்றுனா விலையும் இருக்கு. மற்றது ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக் அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொக்கோவில் பே பண்ணி 3ஆ பிரித்து கொள்ளலாம் பில்லை. ரெண்டா இப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படி ஏதாவது பெருசாக வைக்க போகிறீங்க, கையில் பட்ஜெட்டாக தான் இருக்குது, ஒரு 10,000 அப்படி தான் கேட்டேன். ஆனால் செலவு நீங்கள் நிற்கிற மாதிரிலாம் ஒரு 20,000 25,000 போகமாட்டா. இங்கே உடந்து வச்சுக்கிட்டா 8,000 8,000 பிரித்து கட்டலாம். ஓகே, இப்போ எங்கட துபாய் ஸ்டைல் ஷவர்மா வந்துட்டு அதை செஞ்சு சுற்றிட்டு 2ஆ வெட்டி தந்துருக்கீங்கன்னா, இந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு சாப்பிடாத பிச்சு 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 தான் சாப்பிடணும். பழமையாக அந்த பேப்பர் ரேப்பில் வர்றது, இவங்க அலுமினியம் ரேப்பில் வர்றது நல்லதாக இருந்தால் அந்த சூடும் அப்படியே இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, இனி நாங்கள் சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பெரிய ஷவர்மா நல்லா இருக்கு. நான் வந்து உரைப்பேன், ஸ்பைசி ஷவர்மா இருக்குது, ஆனா உரைப்ப காணல. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. உள்ளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிற சோஸும் நல்லா இருக்கு. உள்ள போட்டுள்ள அந்த சோஸ் ஃபில்லிங் நல்லா இருக்கு. என்னன்னா கீழே சிக்கன் வந்து அந்த வெப்ப தாண்டி வழியில வந்துட்டு மயோனைஸோட கொஞ்சம் வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஒரு சோஸ் பண்ணி விட்டுருக்கீங்கன்னா அது நல்லா இருக்கு. நீங்களும் இங்கே வந்து ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி எது பிடிச்சிருந்தது பிடிக்கல அதை பற்றியும் கீழே கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா வேறு எங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டேன். என்னென்ன ஷவர்மா நல்லா தான் இருந்தது. ஆனால் என்ன அந்த ரொட்டி இருக்குது வெளியில், அந்த ஷவர்மா ரொட்டி, அந்த மொபோசோன்னு சொல்கிறது, அது மட்டும் கொஞ்சம் அந்த ரொட்டி மாதிரி மொறுமொருண்டாயிடுது ஒரு கட்டத்தில். அப்போ நான் இப்போ சாப்பிட அப்புறம் என்னமா இருக்குன்னு கேட்டார். அப்போ அந்த அண்ணாட்டையும் சொன்னேன், அப்படி ஷவர்மா அந்த வெளியில் ஒரு ரொட்டி மட்டும் பரோட்டான்னு அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு. இப்போ சொன்னேன் நார்மலாக சாஃப்டாக தான் இருக்கும், அது கண்ணீரம் டோஸ்ட் பண்ணால் கொஞ்சம் அந்த மொறுமொருண்டு வந்துடும். இப்போ அவரும் சொன்னார் அதால வந்துட்டது போல என்று சொல்லி சொன்னார். ஓகே, உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங் எல்லாம் நல்லா தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.